சூப்பரான நல்ல டேஸ்டான மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம். நம்ம வீட்டு மட்டன் மசாலாவை போட்டு நல்லா கெடா வீட்டிலலாம் எவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக நல்ல சுவையாக இருக்குமோ அதே மாதிரி ஈஸியாக நம்ம வீட்டு கிச்சன்லேயே எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 12 வகையான பொடி வகைகளும் இன்ஸ்டன்ட் மாவு வகைகளும் சேல் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெப்சைட் வாட்ஸ்அப் டீட்டெயில் உங்களுக்கு தரேன். அதில் ஆர்டர் பண்ணிங்கன்னா கொரியர் மூலயமா உங்கள் வீட்டுக்கே உங்கள் வீடு தேடி வரும். அந்த பொருட்கள் எல்லாம் நல்ல சேஃப்டியாக உங்களுக்கு வரும். அதை வந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே சமைச்சு கொடுத்துட்டு அது எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாருங்க, இப்போ வந்து இதில் வெங்காயம் இதெல்லாம் வதக்கிக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம். பாருங்க, இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் வந்து நான் 2 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். பாருங்க, 1/4 கிலோ அளவுக்கு தக்காளியை இதுலேயே போட்டுடலாம். பாருங்க, 3 தேங்காயை வந்து நான் பல்லாக கீறி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன்றதுனால நான் பேஸ்ட்டாக போட்டுக்குவேன். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இதிலே போட்டு நீங்கள் வதக்கிக்கலாம். இதிலே கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டுக்கலாம். இப்போ இதை இறக்கி எடுத்து வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஒரு 200 ml அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். பாருங்க, சோம்பு வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கல்பாசி வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு இப்படி எடுத்துக்கலாம். 10 பட்டை எடுத்துக்குவோம். இது எல்லாமே வறுவலுக்கும் குழம்புக்கும் சேர்த்து வச்சுக்கலாம். பாருங்க, இதில் பாதி அளவுக்கு எடுத்து குழம்பு தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். பாருங்கள், சட்னி கரண்டியில் 3 கரண்டி அளவுக்கு பூண்டு போட்டுக்கலாம். அதே கரண்டியில் 3 கரண்டி அளவுக்கு இஞ்சி போட்டுக்கலாம். பாருங்க, நான் என்ன பண்ணியிருக்கேன், இதில் வந்து 1 கிலோ அளவுக்கு தக்காளியே வெட்டி வச்சுருக்கேன். இதில் பாதி அளவுக்கு 3/4 வாசி அளவுக்கு நம்ம தக்காளி இதில் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா 5 கிலோ அளவுக்கு எலும்போடு சேர்த்து மட்டன் வந்து கறியும் இருக்குது. இதை போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது நம்ம வீட்டு மட்டன் மசாலா. இப்போ நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் இதில் 8 கரண்டி அளவுக்கு போடுறேன். இந்த ஸ்பூன் இருக்குல்ல, இஞ்சி பூண்டு போட்டோம் இல்லைங்களா, இதிலே ஒரு 8 கரண்டி அளவுக்கு போடுறேன். இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. நல்லா மட்டன் வதக்கிட்டாலே சீக்கிரமாக வெந்துடும். தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் ஊற்றின அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன்.
மட்டன் வந்து பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போயே உப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னா மட்டன் சீக்கிரமாக வேகாது. அதான் நல்லா வேகும். உங்களுடைய காரத்தை பொறுத்து நீங்கள் கூடவோ குறைக்கவோ பார்த்துக்கலாம். தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். அடிக்கடி நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா சீக்கிரம் மட்டன் வேகாது. பாதி அளவுக்கு வேகிற அளவுக்கு ஒரு 20 நிமிஷம் அப்படியே வேகட்டும். அதுக்குள்ளே நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பாருங்க, உப்பெல்லாம் போட்டாச்சு. மட்டனும் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு, அதாவது சதையெல்லாம் வெந்துருச்சு, எலும்பும் நல்லா வேகணும்னா இன்னொரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே மசாலா அரைச்சிட்டோம். பாருங்கள், இந்த கொழுப்பெல்லாம் நல்லா வெந்து நல்ல எண்ணெய் மாதிரி நல்லா படிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ மட்டன் இன்னுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், வெங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த விழுது அதில் ஊற்றிடலாம். பாருங்கள், இதில் ஒரு 1/4 அளவுக்கு நம்ம எடுத்து நம்ம வறுவலுக்கு எடுத்துக்கலாம். மீதி இருக்க 3/4 அளவுக்கு அரைச்சதை இதில் ஊற்றிடலாம். குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக அப்படி இருந்ததுனா தான் கெடா வீட்டிலலாம் வைக்கிற மாதிரி குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக சூப்பு மாதிரி இருக்கும். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டுடலாம். ஆனால் நல்லா கலக்கி விட்டுறது. இப்போ தட்டை வச்சு மறுபடியும் மூடிடலாம். லேசாக ஓப்பன் பண்ண மாதிரி வச்சுக்கலாம், இல்லைன்னா பொங்கி வந்துடும் வெளியில். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம். நல்லா எண்ணெயெல்லாம் கசிஞ்சு இந்த கொழுப்பெல்லாம் நல்லா பாருங்கள், பார்த்து நல்லா முடக்குது. நல்லா வெந்துருச்சு. குழம்பும் பாருங்கள் நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்ததுனா தான் கெடா வீட்டிலலாம் வைக்கிற குழம்பு நல்லா ஜம்முன்னு சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக மல்லி இலையை தூவி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிள்ளையும் போட்டுடலாம். போட்டுட்டு தட்டை வச்சு மூடிடலாம். பாருங்கள், மட்டன் குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இப்போ இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மட்டன் வறுவலுக்கும் குழம்புக்கும் ஒரே மாதிரி நம்ம வெங்காயம்லாம் வதக்கி நல்லா அரைச்சி நல்ல கெடா வீட்டு சுவையில் நம்ம செஞ்சுருக்கோம். நீங்கள் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் செஞ்சீங்கனாலும் உங்கள் வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம். இதே மாதிரி ஒரு மட்டன் வறுவல், மட்டன் குழம்பு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.